பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க வீட்டுக்குள்ள பார்த்தா பாக்கியமும் மாணிக்கமும் அப்படியே முகத்துல சந்தோஷம் பூரிப்பு பரபரப்போட வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா எல்லாரும் இருக்காங்க. குழலியையும் பார்த்ததுமே மாணிக்கம் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. பாக்கியம், நான் சொன்னது சரிதான் போல. மயில் உண்டாயிருக்காதான். மயில் உண்டாயிருக்கறனால இங்க பாரு, வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்காங்க. அந்த குழலியும் வந்திருக்கு பாரு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லணுன்றக்காகத்தான் நம்மளையும் கூப்பிட்டுருக்காக போல அப்படின்னு சொல்லி மாணிக்கம் சொல்லவும், சரியா, நல்லது நடந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் பார்த்தா வேகமா வராங்க. மாமா குழலி, என்னம்மா காலையிலே வந்திருக்கு? நீங்க எல்லாரும் இருக்கிறத பார்த்தா நல்ல விஷயம்தான் போலயே. என்ன சம்மந்தி, தங்கமயில் எதுவும் உண்டாயிருக்காளா அப்படின்னு சொல்லி பாக்கியம் கேட்கவும், ஆமா ஆமா உண்டாகத்தானே செய்வா அப்படின்னு சொல்லிட்டு குழலி சொல்லவும், இங்க பார்த்தா குழலி சொன்ன பேச்சு எதுவுமே பார்த்தா இங்க மாணிக்கத்துக்கும் பாக்கியத்துக்கும் சரின்னு படல. என்ன குழலி இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி பாக்கியம் கேட்கவும், பின்ன உங்களுக்கு தான் பொய் சொல்றது கை வந்த கலையாச்சே. ஏற்கனவே இல்லாத குழந்தையே இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப மறுபடியும் பொய்ய மறைக்கிறதுக்காக அந்த பொய்ய சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கத்தா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குழலி பார்த்தா ஜாட மட அப்படியே பேசவும், என்ன குழலி என்ன ஒரு மாதிரியா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் கேட்கவும், எப்படிங்க உங்களாலலாம் எப்படி இப்படி உடம்புல உசுர வச்சுக்கிட்டு திரிய முடியுது? உங்களுக்கெல்லாம் வெக்கம் மான ரோசம்னு எதுவுமே கிடையாதா? ஒரு குடும்பத்தை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குழலி கேட்கவும், நாங்க என்ன ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்கவும், என்ன ஏமாத்தினீங்களா? ஏன் அதை வேற எங்க வாயால சொன்னாதான் நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழலி கேட்கவும், இங்க பாக்கியம் பார்த்தா தங்கமயில பாக்குது. தங்கமயில ஒரு ஓரத்தை கொடுத்து நின்று அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, மயிலு மயிலு என்ன மயிலு, ஏன் மயில் இப்படி இருக்கு? அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போன மாதிரி இருக்கு. என்ன மயிலு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பாக்கியம் தங்க மயிலுகிட்ட வந்து கேட்கவும், எதா இருந்தாலும் இங்க பேசுங்க. அது என்ன உங்க மக காதுல போய் ஓதிக்கிட்டு இருக்கீங்க? என்ன புதுசா போய் சொல்றதுக்கு அவ காதுல போய் ஓதுறீங்களா அப்படின்னு சொல்லி குழலி கேட்கவும், என்ன குழலி, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நாங்க யாரையும் ஏமாத்தலாம் கிடையாது. எங்க மயில எதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கா? எங்க மயில நீங்க முதல்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்கவும், நாங்க வேற உங்க மகளை வேற ஏதாவது பண்ணணுமா? அவ ஏதாவது எங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பண்ணாம இருந்தா போதும். என் தம்பிய இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்காளே, நல்ல வேலைக்கு என் தம்பி சாப்பிட்ற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அவனை கொல்லாம இருந்தாளே, அவ பெரிய கைகாரியாவில் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குழலி பேசவோ, போதும் குழலி நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லி பாக்கியம் சொல்லவோ, என்னங்க உங்க பிள்ளை என்னங்க படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி குழலி கேட்கவும், அப்பதான் மாணிக்கம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, எங்க தங்கமயில் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கோல்டு சொல்லி மாணிக்கம் சொல்லவும், கோல்டு மெடலிஸ்ட் அடைச்சி வெக்கங்கட்ட குடும்பம், பொய் சொல்றீங்க. அத இப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு வேற சொல்றீங்களா? அவ படிச்சது 12ஆம் கிளாஸ்ன்ற உண்மை வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பத்தாவதுக்கு அவ என் தம்பியை விட 2 வயசு மூத்தவன்ற விஷயமும் தெரிஞ்சு போச்சு. எப்படிங்க இப்படி கொஞ்சம் கூட வெக்கமான ரோசம் எதுவுமே இல்லாம பல்ல காட்டிக்கிட்டு நல்லா சீவி சிங்காரிச்சு வந்து பேசுறீங்க பாத்தீங்களா? உங்க கிட்டலாம் எல்லாரும் பாடம் கத்துக்கிறணும். எப்படி பொய் சொல்லி ஒரு குடும்பத்தை நல்லா டீசெண்டா ஏமாத்தலான்னு அப்படின்னு சொல்லி குழலி பேசவும், நீங்க பார்த்தா தங்கமயில் வந்து, அம்மா பா வாங்க நீங்க வீட்டுக்கு போங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மயில செலவும், ஏய் என்னடி வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீயும் சேர்ந்து தாண்டி அவ கூட போற மா. அவளுக்கு போட்ட நகை நட்டு சீரி எல்லாத்தையும் தூக்கி எறி அவளை கூட்டிட்டு போகட்டும். இன்னையில இருந்து நம்ம தம்பிக்கிட்ட இருந்து இவளை மொத்தமா அத்து விட்டுட்டு நம்ம தம்பிக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கட்டி வைப்போம். இவளுக்கும் நம்ம தம்பிக்கு இன்னோட எதுவுமே கிடையாது. இவளை தலைமொழிக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழலி சொல்லவும், கோமதியும் பாண்டியனும் பார்த்தா அமைதியா இருக்காங்க. என்ன சம்மந்தி, உங்க மகளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்க மக வாய்க்கு வந்ததை என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. இங்க பாரு குழலி, நீ என்ன பேசுறாந்தாலும் அதை ஓ மாமியா வீட்டுல வந்து பேசிக்க. என் மக இது வாழ வந்த வீடு. இந்த வீட்டுல என் சம்மந்தி பேசலாம், அவங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு. இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போன நீ பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி பாக்கியம் சொல்லவும், எனக்கு எந்த உரிமையும் கிடையாதா? என் தம்பியோட வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போச்சேன்னு சொல்லி வைத்தறிச்சல்ல பேசிக்கிட்டு இருக்கேன். என் குடும்பத்தை ஏமாத்திட்டு உங்களால எப்படி இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு குழலி கேள்வி மேல கேள்வி கேட்கவும், உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசினா புரியாது. பார்த்தா வேகமா இங்க மயிலோடைய ரூமுக்கு போயிட்டு மயிலோடைய ட்ரெஸ் இங்க கபோர்ட்ல இருக்கிற நகையெல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தூக்கி வீச போறாங்க. அதுல நகையை பார்த்தா தூக்கி வீசையில நகையில பார்த்தா கருப்பா அடிச்சு நகை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. இதை பார்த்தா குழலி கவனிச்சிருது, என்ன இது நகையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, நகை தங்க நகை இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி குழலி எடுத்து பார்க்கையில
மா இந்த நகையை பாரு, இந்த நகையெல்லாம் என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி குழலி சொல்லவும் பாக்கியம் மாணிக்கம் தங்கமேலுக்கு பார்த்தா வயித்தே கலக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ போச்சு, அடுத்த பொயிலையும் சிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலு திருன்னு முழிச்சு பார்த்துக்கிட்டு மாணிக்கமும் பாக்கியமும் என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம்னு தெரியாம 2 பேரும் கதிகலங்கி போய் அப்படியே நிக்கிறாங்க.